Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான அயன் சக்தி மிகுந்த 2-in-1 இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, மிக்சட் ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இல்லை வெறும் சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லாமல் இல்லை இரும்பு சத்து மிகுந்த கருவேப்பிலை, முருங்கைக்கீரை எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும், ஆரோக்கியமானதும் கூட. இது செய்யறதுக்காக ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடான பிறகு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை அலசி ஆற வச்சுருந்தேன். இதை ஆட் பண்ணி தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ நமக்கு இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இது நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அப்படி இல்லை நீங்கள் அலசி ஃபேன் காற்றுலேயே கூட நீங்கள் ஒரு 4-5 டேஸ் நீங்கள் ஆற வச்சு கூட அதுக்கப்புறம் லைட்டாக சூடு பண்ணி வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கையில் எடுத்து நமக்கு உடையிற அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அது ஆறட்டும். அடுத்ததாக ஒரு 6 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா அலசி ட்ரையாக நான் காய வச்சு எடுத்திருக்கேன். ஜஸ்ட் அரைக்கும் போது லைட்டாக நம்ம சூடு பண்ணிட்டா போதும், கரெக்டாக இருக்கும். கையில் எடுக்கும்போது சவுண்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ நமக்கு பவுடர் கெட்டு போகாது. இப்போ நம்ம கருவேப்பிலையும் சூடு பண்ணியாச்சு, இதுவும் ரெடியாக இருக்குது. ரெண்டுத்தையுமே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இதை ஆறட்டும். இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் பார்த்துக்கலாம். இப்போ அந்த பேன்லேயே நாம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான் எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா நமக்கு பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அதே பேன்லேயே 10 to 12 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பொடியாக கட் பண்ணி வறுக்கும் போது தான் நல்லா வறுந்து வரும். கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நமக்கு ட்ரையாக வறுந்து வரணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூண்டு ரெடியாக இருக்குது. இதையும் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது அதே பேனில் 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் மல்லி விதைகளும் ஆட் பண்ணி அது கொஞ்சமாக நம்ம வறுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் சூடான பிறகு இது கூடவே ஒரு 7 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்தாச்சு. இதையும் நம்ம அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கலர் எள்ளு அவைலபிளாக இருக்கோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை ஆட் பண்ணி அது நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுந்து வந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்தோ இல்லை வெள்ளை உளுந்தோ எது உங்களுக்கு அவைலபிளோ அதை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். நான் ஒவ்வொரு முறை செய்யும்போது எந்த உளுந்து அவைலபிளாக இருக்கோ அதை ஆட் பண்ணிப்பேன். ஆனால் கருப்பு உளுந்து ரொம்ப ஹெல்த்தியானது, அது இருந்தால் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வறுந்து வந்துடுச்சு. இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எல்லாமே நமக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி அந்த வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு. நமக்கு எல்லாம் நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை, முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக பவுடர் அரைச்சாச்சு. இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் சூப்பு, மோர் இதிலெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீமோகுளோபின் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அந்தளவுக்கு இல்லை அயன் சக்தி நிறையா இருக்குது. இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்சுருக்க மற்ற பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு, பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணி இன்னும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு அப்போ நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா பொருட்களும் வறுக்கும் போதோ இல்லை அரைக்கும் போதோ கல் உப்பு நம்ம ஆட் பண்ணி வறுத்து அரைச்சிட்டோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் சால்ட் ஆட் பண்ணி திரும்ப மிக்ஸியில் ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா மார்னிங் டைமில் ஸ்கூலுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ நம்ம லன்ச் ரெடி பண்ணும்போது ஈஸியாக ஜஸ்ட்டு சாதம் வடித்து தாளித்து இந்த பவுடர் ஆட் பண்ணி அப்படியே நீங்கள் கலந்து கொடுத்துக்கலாம். ரொம்பவும் ஆரோக்கியமானது. அதே சமயம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டா போதும். காலையில் டைமில் நமக்கு டிஃபனுக்கும் இது சைட் டிஷ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சர் ரைஸ்க்கும் நம்ம இதை கலந்து கொடுத்துக்கலாம். முக்கியமாக ஒர்க்கிங் விமன், பேச்சுலர்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இப்போ ஒரு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டா போதும். டிஃபன், மிக்சர் ரைஸ் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் நம்ம இட்லி பொடி எப்படி மிக்ஸ் பண்ணுறோமோ அது போல்
நல்லெண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கருவேப்பிலை சாதம் செய்கிறதுன்னு ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணுன்னா செக் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்மளோட சமையலின் சூப்பர் சுவைக்கு ஜஸ்ட் குக் வித் லவ் அண்ட் கேர். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். உங்கள் டேஸ்ட்டு, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கன்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.